ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவல் கீரை போண்டா தான் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இது ரெண்டாக 2 அலசு அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை புழிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து கீரை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அப்படியே எடுத்து அதை லைட்டாக கொரன்னு மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா. அப்புறம் கடலை மாவு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போண்டா போடும்போது அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை சூடு பண்ணுறதுக்காக காய வச்சுருக்கேன். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் போண்டாக்கு. இப்போ ஃபஸ்ட்டு அவலை போட்டுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. ஊறிடுறதுலே நல்லா இதாயிடும். இருந்தாலும் நீங்கள் கை வச்சு நல்லா பிணையும் போது நல்லா பிணைஞ்சிருங்க. அடுத்து கீரை. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கார்ன்ஃப்ளவர், கடலை மாவையும் உள்ள கொட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா போண்டா கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. இதில் எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது செக் பண்ணி பார்த்துட்டு, அதனால் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு பச்சை மிளகா அந்த காரமே போதும்னா அதை அப்படியே போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போண்டாவை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுருங்க. எல்லா சைடு ஈவனாக வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சே பொரிங்க. ஏன்னா அப்புறம் வெளியில் நல்லா வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவல் போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக தான் 2 போண்டா பிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அவல் போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.